கொஞ்சம் பேர் வந்து விதிப்படி தான் நடக்கும். விதிச்சது தான் நடக்கும்னு சொல்றாங்க. ஒரு சிலர் முயற்சி திருவினையாக்கும்னு சொல்றாங்க. எதுதான் பலமானது? எதுதான் நடக்கும் நமக்கு? இது மாதிரி கேள்வி வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல்லே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். விதிப்படி தான் நடக்கும்னாக்கா, நாம் எதுக்கு சாமி கும்பிடணும்? அப்படின்லாம் நானே கேள்வி கேட்பேன். விதித்தது விதிப்படி தான் நடக்கணும்னா, நம்ம ஏன் சாமி கும்பிடணும்? சாமியோட தயவு நமக்கு எதுக்கு தேவைப்படுது? தேவையே இல்லை. அப்படின்ற மாதிரி இருக்கா? அதனால் நம்ம சாமி கும்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம விதியை மாற்றுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு அர்த்தமாக இருக்குது. ஒன்று விதி பலமானது, விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆனால் விதியை மாற்ற ஒரே ஒரு டூல் இருக்குது. என்ன இருக்குன்னா, விதியை மதியால் வெல்லலாம். மதி மயங்கக்கூடிய தன்மை கொண்டது. மதி மயங்கும் போது விதி வந்து மீண்டும் வேலை செஞ்சிடும். புரியுதா? இதுதான் விதி மதியோட சூட்சுமம். இப்போ பெருசு எதுன்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்துருச்சு. விதி பெருசா முயற்சி பெருசான்னு கேட்டார். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? தெய்வத்தால் ஆகாதே நின்று முயற்சி மெய்வருத்து கூலி தரணுன்றார். கடவுள் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னால் கூட உன்னோட முயற்சி பலன் தரணும்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்லும்போது அதில் வாய்ப்பு இருக்கிறதா தான் அர்த்தமாக இருக்குது. நம்ம அது மாதிரி முயற்சி பண்ணலான்றது தான். ஆனால் நடைமுறையில் எது வருது அப்படின்னு பார்க்கலாம். சில விஷயங்கள் இயற்கையாக நடக்கக்கூடியது, சில விஷயங்கள் செயற்கையாக நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சாங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்க, முறையாக கல்யாணம் பண்ணிட்டு முறையாக இணைகிறாங்க. இணைஞ்சால் குழந்தை பிறக்கணுங்கிறது இயற்கை. கரெக்டாக? அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஏதோ ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கிறது இல்லை. பிறக்காதப்ப என்ன நடக்குது? அவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க, அப்பவும் நடக்கலை. பரிகாரம் பண்ணுறாங்க, அப்பவும் நடக்கலை. காலம் கடந்து அப்புறமா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக இவங்க முயற்சி பண்ணுறாங்க. 2 விதமான முயற்சி. ஒன்று நம்பிக்கை சார்ந்த முயற்சி, ஒன்று அறிவியல் சார்ந்த முயற்சி. 2 விதமான முயற்சியும் பண்ணுறாங்க. எல்லா மக்களும் பண்ணுறோம் இல்லையா? நோய்க்கு என்ன பண்ணுறோம்? கடவுளையும் வேண்டுறோம், மருத்துவமும் பண்ணிக்கிறோம். குழந்தையின்மைக்கு என்ன பண்ணுறாங்க? மருத்துவமும் பார்த்துக்கிறாங்க, பிரார்த்தனையும் பண்ணிக்கிறாங்க, பரிகாரமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வெற்றி அடைஞ்சிருக்குதா? 1-2 ஃபெயிலியர் ஆனது உண்டா? ஃபெயிலியர் ஆனது உண்டு. எல்லா பரிகாரமும் வெற்றி ஆனது உண்டா? 1-2 ஃபெயிலியர் ஆனது உண்டா? ஃபெயிலியராக ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறுதி முடிவு எடுக்கிற இந்த ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி இஸ் எ ஃபேட். விதி தான் இறுதி முடிவு எடுக்கிறது. நம்ம ஊரில் விசாரணை கோர்ட்டு இருக்கும், ஹைகோர்ட்டு இருக்கும், அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு இருக்கும். இங்கே இப்படி அப்படி மோதி மோதி வருவாங்க. இங்கே இவர் ஜெயிப்பார், அங்கே அவர் ஜெயிப்பார், ஆளுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. ஏன் முரண்பாடுதுன்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இறுதியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு தான் இறுதியாக முடிவு பண்ணுது. அதுபோல் இந்த சுப்ரீம் பவர் யாருக்கிட்ட இருக்குன்னா விதிக்கிட்ட தாங்க இருக்குது. இந்த பரிகாரத்தை ஏற்றுக்கலாமா, இந்த மருத்துவத்தை ஏற்றுக்கலாமா, இந்த முயற்சியை அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்றத விதி தான் முடிவு பண்ணுது. நம்மளோட பிரார்த்தனையாலையும், நம்மளுடைய பக்தினாலையும், நம்மளோட பரிகாரத்தினாலையும், நம்மளுடைய முயற்சினாலையும், நம்மளுடைய மருத்துவத்தினாலேயும் இல்லை அறிவியல்னாலையும் திருப்தி அடைஞ்சால் அந்த விதி என்ன பண்ணோம்? நமக்கு பாசிட்டிவாக செய்யும். இல்லைனாக்கா கிடையாது, ஃபெயிலியர் ஆகிடும். எல்லா விதமான ஆப்ரேஷனும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக டாக்டர் வெளியே வந்து சொல்லுவார், நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், இனிமேல் நீங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். புரியுதுங்களா? எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு கோயில் வச்சுருப்பான். எல்லா ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்குது? கோயில். அது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இப்போ 2 விஷயம் சொன்னேன். இயல்பாக இணைஞ்சி குழந்தை பெற்றுக்கிறது இயற்கை. அப்படி வராதப்போ மருத்துவம் பார்த்து பெற்றுக்கிறாங்க. இல்லைன்னா அது கூட முடியாமல் போயிடுது, வராமல் கூட போயிடுது.
இப்போது முயற்சி பண்ணியும் நடக்காமல் போனது உண்டு, முயற்சி பண்ணாமல் இயல்பாகவே நடந்ததும் உண்டு. சில நாளில் அபூர்வமாக சினிமாவில் காட்டுற மாதிரி யாரை ரேப் பண்ணிடுறாங்க, அதனால் குழந்தை உண்டாயிடுது. பார்த்துக்கிறீங்களா? அதுவும் விதி தானே, அதுவும் விதி தானே. அதுக்கு நம்ம முயற்சி என்ன இருக்குது? தடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கோம், அந்த லேடியை தடுக்க தான் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிறக்கணும்னு விதி இருக்குது, இந்த மாதிரி பிறக்கணும்னு விதி இருக்குது. எவனோ வந்து பலாத்காரம் பண்ணிட்டான். பலமானவன் பலாத்காரம் பண்ணும்போது இவங்களால் என்ன தான் முயற்சி பண்ண முடியும்? அதை மீறி ஒன்று நடக்குதா இல்லையா? அப்போ அது பேர் விதி தானே. நம்ம முயற்சி பண்ணாமலே சிலது தானாக வந்துடும். இடியும் மின்னலும் யார் முயற்சி பண்ணுறா? விபத்துக்களை யார் முயற்சி பண்ணுறா? ட்ரெயின் விபத்து நடக்குது, ஏரோப்ளைன் விபத்து நடக்குது, மிலிட்ரியில் கூட விபத்து நடக்குது, சாலை விபத்து நடக்குது. நீங்கள் சாலை விபத்து வேணால் சொல்லிடுவீங்க, நம்ம வந்து சரியாக கவனிக்காமல் ஓட்டிட்டோம், கவனம் சிதறல்னால ஆயிடுச்சு, அப்படி இப்படி எதோ சொல்லிக்கலாம். எவனோ ஒருத்தன் இவன் பண்ண தப்பு, இவனோட கவனக்குறைக்கு இன்னொருத்தர் சாவான். பார்த்துருக்கலாம், நீங்கள் எல்லாம் ஃபாரினில் இருக்கிற சிசிடிவி கேமரா வீடியோஸ் எல்லாம் வரும், பார்க்கலாம் ரீல்ஸ்லலாம். எவனோ ஒருத்தன் வந்து பண்ணுற தப்புக்கு நூற்றுக்கணக்கான வண்டிகள் ஆக்சிடெண்ட் ஆகும். இது என்ன சொல்கிறது? நம்ம மதியின்மைன்னு சொல்ல முடியுமா? விதின்னு தானே சொல்லணும். அப்போ பலமானது என்ன அப்படின்னா, இயற்கையானது என்ன, பலமானது என்னன்னா விதி தான் இருக்கும். விதி தான். இந்த புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்மெல்லாம் பேசிப்பாங்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னுவாங்க. அதெல்லாம் கொலோக்கியல் வார்த்தையாக இருக்குது, அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சுக்கிறாங்க. சட்டிங்கிறது இதுக்கு, அகப்பைங்கிறது கரண்டி. நம்ம சட்டியில் இருந்தால் தானே கரண்டியில் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவானவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சஷ்டிங்கிற விரதத்தில் தான் அகத்தில் இருக்கக்கூடிய பையான கர்ப்பப்பையில் கரு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் சஷ்டிங்கிறதுக்கு சமஸ்கிருத வார்த்தை. நம்ம திதியில் 6வது திதி சஷ்டி திதி. பஞ்சமிக்கு அடுத்தது சப்தமிக்கு முன்னாடி 7க்கு 5க்கு நடுவில் 6வது திதி முருகருக்குரிய திதியாக இருக்கிறது. ஏன்னா ஆறுமுகம்னு அர்த்தம் வரும். ஸோ சஷ்டிக்கு 6ங்கிற ஒரு பொருள் உண்டு. இன்னொரு பொருளும் இருக்குது. அதுக்கு என்னன்னா வீரியம்ங்கிற பொருள் உண்டு. முருகரே வீரியமானவர் தானே, தைரியமானவர் வீரியமானவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 6ன்றது சஷ்டிக்கு இன்னொரு பேர் அப்படின்னாக்கா அது என்னென்னா வீரியம்னு பேர். ஜோதிட சாஸ்திரத்தில் வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடியதை முயற்சி ஸ்தானம்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஜோதிடத்தில் வந்து முயற்சி ஸ்தானம்னு சொல்லு. ஸோ தைரிய வீரிய ஸ்தானத்தை கொண்டு தான் அது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது முயற்சிங்கிறது பலமாக இருந்ததுன்னா வெற்றிக்கான வாய்ப்பு 99% இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் 100% சொல்கிற அளவுக்கு முயற்சிக்கு பலம் கிடையாது. விதினா என்னன்னா, விதி 100% பலமானது தான் அது. அப்போ நம்ம விதியை ஜெயிச்சிட்டோமான்னா அப்படி இல்லைங்க. முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டாங்களா அவங்க அப்படின்னா அப்படி கிடையாது. முயற்சி பண்ணி ஜெயிக்கணுங்கிறது விதியில் இருந்து தான் ஜெயிக்கிறாங்க. முயற்சி பண்ணாமலே நடக்கணுங்கிறது விதியில் இருந்ததுன்னா சில பேருக்கு தானாகவே நடக்குது. கரெக்டாக? முயற்சி பண்ணாமலே நடக்குதுனாக்கா என்ன? இப்போ சொன்ன பாருங்க, ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா அதில் அவங்களோட முயற்சி எதுவுமே கிடையாது. ஆனால் குழந்தைய சுமக்கணுன்றது விதியாக இருக்குதுனாக்கா அதில் விதி தானே ஜெயிக்குது. 2வது இயல்பாக கல்யாணம் ஆகி இயல்பாக நடக்குது, யாரும் ஒன்றும் பண்ணலை. அப்போ என்ன அர்த்தம்? அதுவும் வந்து விதி தான் இருக்குது. விதியில் என்ன விதிச்சிருக்குதோ அதன்படி இயல்பாகவே எல்லாமே நடக்குது. நல்ல முயற்சி பண்ணி மருத்துவெல்லாம் பார்த்து பரிகாரம்லாம் பண்ணியும் வெற்றி அடையாமல் போகிறாங்க, குழந்தை பிறக்காமல் போகுது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? விதியில் இல்லைன்னு அர்த்தம். விதியை நமக்காக இலகலைன்னு அர்த்தம். ஆக ஒரு மனிதனுக்கு முயற்சி வெற்றி அடைய வேண்டும் என்றாலுமே விதி இருக்க வேண்டும். முயற்சி தோல்வி அடைய வேண்டும் என்றாலும் விதியில் இருக்கும். ஆக மொத்தத்தில்
நம்ம முயற்சியை முடிவு பண்ணுவது விதியாக தான் இருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் முயற்சி ஸ்தானங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மட்டும்தான் முயற்சி பண்ணுவாங்க. 3ஆம் இடம் பலமாக இருக்கிறவங்க மட்டும்தான் முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது பலமாக இருக்கிறவங்க தான் முயற்சி பண்ணுவாங்க, மீதி பேர்லாம் முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆக விதி பெருசா முயற்சி பெருசாங்கிறது அர்த்தம் கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. முயற்சிக்கு அடுத்த பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் கேரண்டி கிடையாது. ஏன்னா இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி விதி தான். விதி என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்க போகுது. நீ எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணிட்டு வந்துட்ட, அதனால் உனக்கு நான் இதை தரேன்னு விதி சொல்லலாம். அதே விதி இறக்கமே இல்லாமல் சொல்லும், நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உனக்கு நான் தரமாட்டேன்னு கூட சொல்லும். அதனால் அந்த ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியாததுனால அது பேர், ரிசல்ட்டுக்கு பேர் தேவ ரகசியம். எந்த ஒரு ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, கெஸ்ஸிங், கணிப்பு, இதுதான் நம்மளால் பண்ண முடியும். ரிசல்ட்டுங்கிறது இப்போ அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது 2026. அதில் யார் ஜெயிப்பாங்க? ஆளால் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, மக்கள்கிட்ட வந்து ஓட்டு எடுப்பாங்க, கருத்து கணிப்பு எடுப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆனால் எப்போ முடிவு ஆகுறது? ஃபைனல் ரிசல்ட் எப்போ தெரியும்? எலெக்ஷன் முடிஞ்சு பணம் இது ஓட்டு எண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. அது வரைக்கும் நமக்கு தெரியாது. அந்த எல்லா முடிவுகளுமே, வாழ்க்கையில் நடக்கிற எல்லா முடிவுகளுமே தேவ ரகசியம். அது யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் ஈஸியாக வந்து எங்கிட்ட ஜோசியர்கிட்ட கேட்பாங்க, ஏங்க இந்த அலைன்ஸ் பார்க்குறது முடிஞ்சிருமா சொல்லுங்கன்னு. முடிஞ்சிரும்னு சொன்னால் அது தேவ ரகசியமாச்சு, அது எப்படி சொல்கிறது? முடியாதுன்னு சொல்ல முடியாது, முடிஞ்சிடும் சொல்ல. சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா, பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதா நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குதா, இதை பார்க்கலாம். ரெண்டாவது, நல்லதா கெட்டதா அதையும் பார்க்கலாம். நீங்கள் என்ன பார்க்கலாம்? ஜோசியர்கிட்ட சாதகத்தையும் பாதகத்தையும் பார்க்கலாம், நல்லதையும் கெட்டத்தையும் பார்க்கலாம். இந்த ரெண்டுத்தையும் சீர்தூக்கி பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் முயற்சி பண்ணலாம். முடிவு பண்ணிக்கிறதுனா முயற்சிக்கான முடிவை நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த முயற்சி வெற்றி அடையுமாங்கிறது மட்டும் தேவ ரகசியமாகவே இருக்கும். கடைசியில் தான் தெரிய வரும். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதனால் விதி தான் பலமானதுங்கிறது நான் 100% அடித்து சொல்கிறேன். விதி தான் பலமானது. முயற்சி அப்போ பலவீனமானதான்னாக்கா விதி அளவுக்கு பலமானது இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மி தான். அதனால் அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு கமிஷனர் இருக்கார், அவருக்கு இணை கமிஷனர் ஒருத்தர் இருப்பார். புரியுதுங்களா? ஜாயின்ட் கமிஷனர், இணை கமிஷனர் இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா? இப்போது யாருக்கு பலம் அதிகம்? கமிஷனருக்கு. அவர் இல்லைன்னா தான் அடுத்த ஆள் எடுத்துக்க போகிறாங்க, அது சார்ஜ் எடுத்துப்பாங்க. இவங்க அதிகாரத்துக்கு உட்பட்ட வரைக்கும் இவங்க செய்வாங்க. கடைசியாக அவர் தானே டிசைடிங் அத்தாரிட்டி. அப்போ எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கும். 99% வந்து முயற்சி இருக்கலாம், அதுக்கு பவர் இருக்கலாம். ஆனால் 100% விதி தான் ஜெயிக்க போகுது. ஸோ 1% விதி பலம் கூட தான். ஆக மொத்தத்தில் பலம் வாய்ந்தது விதி தான். எல்லாத்தை விட உலகத்திலே பலம் வாய்ந்ததுன்னா விதி தான். ஒன்று ஒன்றா நீங்கள் கேட்கலாம், அந்த விதிக்கு மேலே ஏதாவது பலம் வாய்ந்தது ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். விதிப்படி தான் கடவுள் நம்மளை வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு மேலே கடவுளால் செய்ய முடியாத ஒன்று செய்யும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது எதுன்னா தர்மம் மட்டுமே. தான தர்மம் மட்டும்தான். கடவுளே தடுத்தாலும் இதுக்கான பலனை அவரால் தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது, தடுக்க மாட்டார், தடுக்க முடியாது. கடவுளால் கூட நம்மளுடைய தர்மத்தின் பலனை தடுக்க முடியாது. அதன் மூலியமாகனா தான தர்மங்கள் மூலியமாக தான் நமக்கு வந்து இந்த விதியை மாற்றறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். எவ்வளோ தேவைப்படும் அதுவும் தெரியாது. செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். எப்போ வரைக்கும்? நமக்கு சாதகமான முடிவு வர வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அல்லது நமக்கு விரக்தி ஆகிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்பிக்கை இழக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். முயற்சிங்கிறது
அப்படி தான் இருக்கணும். தர்மங்கிறதும் அப்படி தான் இருக்கணும். இந்த ஏன் அந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி நான் உதாரணத்தை சொன்னேன் அப்படின்னா, பல பேருக்கு நம்ம கொடுக்குற பரிகாரங்களில் இந்த புத்திர பாக்கியத்துக்கு மட்டும் நாங்கள் ஒரு பரிகாரம் வந்து சொல்லுவோம் அப்படின்னாக்க என்னென்னா, நீங்கள் பூஜை பண்ணுங்கள், யாகம் பண்ணுங்கள், எல்லாம் பண்ண சொல்லுவோம். ஆனால் கூடவே ஒன்று சொல்லிவிடுவோம். கண்டிப்பாக நீங்கள் அன்டில் ஆட்டிடியூட்டில் கடைசி வரைக்கும் குழந்தை பாக்கியம் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் தர்மத்தையும் சேர்ந்தே பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த தர்மத்தை செய்கிறத சாமி செஞ்சிடறாங்க. ஆயிரக்கணக்காக செலவு பண்ணி பூஜை புனஸ்காரம் பண்ணிடுறாங்க, பரிகாரம் பண்ணிடுறாங்க. ஆனால் தர்ம காரியம் செய்கிறதுக்கு மட்டும் மனசு வராமல் பல பேர் விட்டுடுறாங்க. அதுதான் பலவீனம். அது போதலை. அந்த புண்ணிய பலம் இல்லாதனால தான் இன்றைக்கி பூர்வ ஜென்மது புண்ணிய பலம் இல்லாதனால தான் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறத நாம் கணிச்சு தானே அதை சொல்கிறோம். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு பேர் என்னன்னா புண்ணியஸ்தானம், பூர்வ ஜென்மஸ்தானம். அதுவே பரிகார ஸ்தானம். 5ஆம் இடம் தான் பரிகார ஸ்தானமும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கரெக்டாக கெஸ் பண்ணி உங்களுக்கு புண்ணிய குறைபாடு இருக்குது, பெற்றவங்களோட புண்ணியம் தான் புள்ள ரூபத்தில் தெரியும். உங்கள் குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா போதும், உங்களோட புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் புண்ணிய பலம் கம்மியாக இருக்குது, நீங்கள் புண்ணியம் பண்ணுங்கன்னா அதை மட்டும் தான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த விதி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்கள வந்து ஆட்கொண்டு உள்ளதுனால பண்ணுற எண்ணமே வராது அவங்களுக்கு. பண்ணுற எண்ணம் வராது. நல்லா 5 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க, 50 ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க, ஒரு ஆளுக்கு சோறு வாங்கி போகிறதுக்கு தயங்குவாங்க. நன்றி, வணக்கம்.